கர்த்தருக்கு சோஸ்திரம். பிரியமானவர்கள், இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த 18ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்த்தா அவங்களுக்குள்ள சீஷர்களுக்குள்ள நம்ம யார் பெரியவனாக இருப்போம் பரலோக ராஜ்யத்தில் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் நடக்குது. அப்போ கர்த்தர் இயேசப்பா சொல்கிறாங்க, மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அடுத்த 4வது வசனம் சொல்லுது, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். அப்போ யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னா சிறு பிள்ளைகளை போல கர்த்தர் இயேசு சொல்கிறாங்க. அங்கே நீங்கள் சின்ன பிள்ளை போல் மாறாட்ட பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க மாட்டீங்க. அடுத்தது பரலோக ராஜ்யத்தில் அப்போ யார் பெரியவனாக இருப்பா? தன்னை தாழ்த்துகிறவன். இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். இப்போ சிறு பிள்ளைகள்கிட்ட இருந்த என்ன விசேஷமான குணம் அப்படின்னு நம்ம பார்த்தா, அவங்க எந்த பகையும் மனசில் வைக்க மாட்டாங்க. சிறு பிள்ளைகள் ஒரு பிள்ளையை நம்ம இன்னைக்கு பனிஷ்மெண்ட்டு ஸ்கூலில் பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாலும் சின்ன பிள்ளைன்னா அது அந்த நேரமே மறந்துடும். மறுநாள் நம்மளை பார்த்தா அது சிரிக்கும், குட் மார்னிங் சொல்லும். அதே இது நம்ம பெரிய பிள்ளைகளை அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுத்தா அவன் மறுநாள் நம்மளை பார்க்கவே மாட்டான், முகத்தை திருப்பிட்டு போயிடுவான். அப்போ சிறு பிள்ளைகள்கிட்ட வஞ்சகம் கிடையாது, பொறாமை கிடையாது, அவங்கள்ட்ட எந்த பெருமையும் கிடையாது, எந்த பகையுமே மனசில் வைக்க மாட்டாங்க. 2 பிள்ளைங்க விளையாண்டு சண்டை போட்டாலும் மறுநாளும் அவங்க சேர்ந்து தான் விளையாடுவாங்க. அப்படிப்பட்ட குணம் இந்த சிறு பிள்ளைகள்கிட்ட. அதாங்க இயேசு சொல்கிறாங்க, நீங்கள் இந்த சின்ன பிள்ளைய போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அடுத்தால இவங்களை போல தாழ்த்தாவிட்டால் யார் தாழ்த்துறீங்களோ அவங்க தான் நீங்கள் இந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பெரியவனாக இருப்பீங்கன்னு இயேசப்பா சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ஆதாரம் நம்ம பார்த்தோம்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் அவங்க ஒரு அருமையான ஒரு சிறு பிள்ளை குறித்து ஒரு சம்பவம் கொடுத்துருக்காங்க. நாகமான்கிறத ஒரு பெரிய படைத்தலைவன், அவன் மகா பராக்கிரமசாலி, பலசாலி. ஆனால் அவன் லெப்ரசியாமல் ஒரு குஷ்டரோகியாக இருக்கிறான். அப்போது அவங்க வீட்டில் இஸ்ரவேலிருந்து அடிமையாக பிடிச்சிட்டு வந்த ஒரு சிறு பெண் அவங்க வேலை செய்கிறான். அப்போ இவர் தினமும் அவங்க எஜமான பார்க்குறா. இந்த எஜமானுக்கு குஷ்டரோகம் இருக்குது அப்படின்னு பார்த்து அவள் என்ன சொல்கிறான், அவங்க அந்த வீட்டு எஜமானியா மட்டும் சொல்கிறா, இங்கே நம்ம எஜமான் இஸ்ரவேலுக்கு இப்போ தீர்க்கதரிசிட்ட போவாரானா அவங்க சுகமாயிருவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஒரு நல்ல செய்தி சொல்கிறா பாருங்க. அவர் தானே குஷ்டரோகம் தானே, நமக்கு என்ன, நம்மளை வேலைக்காரியை தானே இந்த வீட்டில் வச்சிட்ருக்காங்க. நம்ம தேசத்தை விட்டு இங்கே நம்மளை அடிமை பெண் தான் அதில் கொடுத்துருக்காங்க, அடிமையாக தானே பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. நம்ம எதுக்கு இவங்களுக்கு சொல்லணும்? அப்படி எதுவுமே நினைக்கல. என்ன பண்ணுற, அந்த இடத்துல இஸ்ரவேலில் இருக்க தீர்க்கதரிசிட்ட போவாரானால் அவருக்கு இந்த குஷ்டரோகம் சுகமாகும் அப்படின்னு ஒரு நன்மையான காரியத்தை சொல்கிறா பாருங்க. அந்த சிறு பெண் அவள் வேலைக்காரியாக உதவி, ஒரு சின்ன பெண்ணாக இருந்தாலும் அவள் சொல்லுத காரியம் எவ்வளோ ஒரு பெரிய காரியம். அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தா அந்த சின்ன பிள்ளை சொன்ன அந்த செய்தியினால அந்த நாகமான் குஷ்டரோகமே அவருக்கு சொஸ்தமாயிருது. கர்த்தர் யாரை கொண்டு வேணாலும் ரட்சிப்பை கட்டளையிட முடியும். நம்ம சிறு பிள்ளைகள்னு சொல்லிட்டு யாரையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. சின்ன பிள்ளைகள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களையும் செய்ய முடியும். யார்கிட்ட சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுக்கும் கர்த்தர் சில கிருபைகளை கொடுத்துருக்குறாங்க, டேலண்ட்டை கொடுத்துருக்காங்க, அவங்களையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். இயேசு சொல்கிற போலவே சின்ன பிள்ளை என்ன செய்கிறா, அந்த அடிமையாக இருந்த அந்த இடத்துல வேலைக்காரியாக இருந்தாலும் அவள் சொல்கிறா, எங்கள் ராஜாட்ட இஸ்ரவேல் தீர்க்கதரிசிட்ட போனால் சுகமாகும். அதுக்கு அடுத்தது தொடர்ந்து அதில் வாசித்தா உடனே அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, இந்த செய்தியை ராஜாட்ட போது அவர் லெட்டர் எழுதி இஸ்ரவேல் ராஜாவுக்கு கொண்டு போய் கொடுக்க சொல்கிறார். நாகமான் வெள்ளி பொண்ணு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ அவள் சொன்னது தீர்க்கதரிசிட்ட போக சொல்கிறாங்க. ஆனால் இவங்க போகிறது ராஜாட்ட போகிறாங்க. ராஜா அந்த லெட்டரை வாசித்தோன்னே அவர் தன்னுடைய ட்ரெஸ்ஸே கிழிச்சிக்கிட்டுறா, ஐயோ கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் என்ன ஆண்டவரா, நான் கடவுளில் என்கிட்ட
குஷ்டரோகத்தை சுஸ்தமாக எனக்கு எப்படி முடியும்? இந்த செய்தி உடனே யாருக்கு போகுது? எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நாகமானை ஏன்ட்ட அனுப்புங்க அப்படிங்கிறாரு. அப்போ இப்போ நாகமான் கூட நிறைய போர் செய்வர்களும் போகிறாங்க. ஏன்னா அவன் பெரிய படைத்தலைவன்ல, அவங்க கூட ஆட்கள்லாம் போகிறாங்க. ஆனால் இவங்க போகிறதுக்கு குதிரையில் போகிறாங்க. போய் நின்று வாசல் படியில் நின்று குதிரையை விட்டே இறங்கலை நாகமான். அவர் என்ன சொல்கிறாரு? வெளியில் எலிசா தீர்க்கதரிசியும் வரலை, உள்ளேருந்தே சொல்லி விடுதாரு, நீங்கள் போய் யோர்தான் நதியில், இஸ்ரவேலில் இருக்க யோர்தான் நதியில் 7 முறை ஸ்தானம் பண்ணுன்னு சொல்கிறார். உடனே நாகமானுக்கு கோபம். நாகமான் தன்னை தாழ்த்தலை, சரியா? நாகமானுக்குன்னு நான் ஒரு பெரிய படைத்தலைவன், நான் பெரிய மகா பராக்கிரமசாலி. அது குதிரையிலேருந்தே அவர் நினைக்க எலிசா தீர்க்கதரிசி வந்து இந்த இடத்த தடவி எனக்கு சுகமாக்குவாருன்னு நினச்சிட்டு அவர் குதிரையிலே இருக்காராம். ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொன்னாங்க? நீங்கள் போய் யோர்தான் நதியில் 7 முறை. இது கேட்ட உடனே அவனுக்கு கடும் கோபமா. அவர் சொல்கிறாரு, எங்கள் தேசத்தில் இல்லாத நதியா இஸ்ரேல், அங்கே என்ன யோர்தான் நதிக்கு நான் எதுக்கு போகணுன்னு உடனே கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் ஒரு ரொம்ப சின்ன காரியம் தானே சொல்லியிருக்காங்க, ஸ்தானம் பண்ணணும்னு தானே சொல்லியிருக்காங்க, ஒரு பெரிய காரியம் ஒன்றும் சொல்லலையே, போய் ஸ்தானம் பண்ணுவோன்னு அவரை என்ன வருந்தி அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே யோர்தான் நதியில் போகிறாரு. அங்கே 6 முறை முங்கின வரைக்கும் அவருக்கு சுகம். 7வது முறை முங்கும்போது அவருடைய மாம்சம் சிறு பிள்ளை மாம்சம் போல் ஆகிட்டான். நமக்கு தெரியும், நியூ பார்ன் பேபி, புதுசாக பிறந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு அவங்க ஸ்கின்னே ஒரு பளபளப்பாக இருக்கும், இல்லை ஒரு மாசுமாரும் இல்லாமல் அழகாக பளபளப்பாக இருக்குங்க குட்டி பிள்ளைங்க. அப்படி போல் நாகம்மனுடைய மாம்சம் மாறிட்டுங்க வேதம் சொல்லுது. அப்போ இங்கே நல்லா நம்ம யோசித்து பார்த்தா அப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நாகமானுக்கு. குஷ்டரோகமே மாறி போச்சு. இத்தனை வருஷம் ஆனால் இஸ்ரேல் பழையங்காலத்துலலாம் என் குஷ்டரோகம்னா அவங்கள ரொம்ப தான் வெறுப்பாங்க. ஆனால் அந்த நோயே இவருக்கு மாறிட்டு இருக்கும். இதுக்கு எல்லாம் காரணம் பின்னணியில் யார் இருக்கா? இஸ்ரேவேலேருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு பெண். அது சொன்ன நல்ல செய்தி. எவ்வளவா ஒரு பகைவன் தான். ஆக்சுவலாக அவங்க அதுக்கு அடிமையை பிடிச்சிட்டு வரும்போது இவங்களை என்ன நினைப்பாங்க? அவங்க பகையாக தான் நினைப்பாங்க. நம்ம அம்மா அப்பாவெல்லாம் பிரித்து நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே, அடிமையாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே, வேலைக்காரியாக இந்த வீட்டில் இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவன் நினைக்காம நன்மை செய்கிறார். சரியா? இந்த நேரத்தை நான் உடனே நாகமானுக்கு என்ன செய்யுது? அந்த 7 முறை அவங்க ஸ்தானம் பண்ண உடனே அந்த மாம்சம் அப்படியே சிறுபிள்ள மாம்சம் போல் அப்படியே மாறிட்டு, அப்போ இந்த சிறுபன் செய்த ஒரு நல்ல காரியத்தினால நாகமானுக்கு அவரோட பெரிய நோய் குஷ்டரோகமே சுஸ்தமாயிருக்கு. அதை கர்த்தர் சொல்கிறாங்க, சிறு பிள்ளைய போல் தன்னை தாழ்த்தணும். யார் தாழ்த்துறானோ அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பாங்க. இந்த சிறு பிள்ளை போல் நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பெருசாக ஆக நமக்குள்ள எல்லா கோபங்கள், எரிச்சல்கள், பகை உணர்வு இதெல்லாம் நம்மகிட்ட நிறைய வருது. அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு சிறு பிள்ளைகளை போல மாறணும். அந்த கள்ளங்காப்படு இல்லாத உள்ளத்தை கர்த்தர் விரும்புகிறாரு. நீங்கள் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாவிட்டால் பாவம் வாசற்படியில் படுக்குன்னு வேறு சொல்லுது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுது. பிரியமானவர்களே, நம்ம சிறு பிள்ளைகள் இவங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள நெக்லெக்ட் பண்ணலாம். ஆனால் வேதத்தில் இந்த ஒரு பெரிய அற்புதம் நடந்ததே ஒரு சிறு பெண் மூலமாக தான். அதனால் அதான் ஏசப்பா சொல்கிறாங்க, ஏசப்பாட்ட சிறு பிள்ளைகளை ஜோவானுக்கு கூட்டிகிட்டு வரும்போது சீசர்கள் அதட்டுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர்றதுக்கு தடை பண்ணாதிருங்க. அவங்க கர்த்தர் சிறு பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கிறார். அதனால் சிறு பிள்ளைகள் நீங்கள் இந்த வீடியோக்கே பார்க்குற நீங்கள் ஒரு வேளை ஒரு சின்ன பிள்ளையாக கூட இருக்கலாம், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஜபத்துக்கும் கர்த்தர் பெரிய பதில் கொடுப்பாங்க, பெரிய காரியம் செய்வாங்க. அதனால் நம்ம சின்ன பிள்ளைங்க தானே, அது நிறைய நேரம் நம்ம மீட்டிங்லாம் போகும்போது சின்ன பிள்ளைகளெல்லாம் வீட்டில் விட்டுட்டு போகிறோம். அப்படி செய்வாமல் பிள்ளைங்களும் நம்மளோடு கூட கூட்டிகிட்டு போகணும். எல்லா காரியத்துலேயும் அவங்களையும் ஈடுபட வச்சு சிறு வயதிலேயே கர்த்தருக்கு பிரியமாக அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் தாமே அவங்க ஆசீர்வதிப்பார். प्रेज़ लॉर्ड। यीशु मसीह आपको आशीष करे। हम अभी कुछ वचन देखेंगे, उसके पहले प्रार्थना करें। धन्यवाद परमेश्वर, धन्यवाद। ये वचन हमको आशीर्वाद लाने के लिए कृपा कीजिए।
गुलाम को छुपा कर प्रकट कीजिए। यीशु मसीह के नाम से आमीन। मत्ती का शुभ संदेश 18 अध्याय 3-4 में हम ऐसे देखेंगे। मैथ्यू चैप्टर 18 वर्स 3-4 में, और कहा, मैं तुमसे सच कहता हूँ कि जब तक तुम न फिरो और बालकों के समान न बनो, तुम स्वर्ग के राज्य में प्रवेश करना नहीं पाओगे। इधर लिखा है फिरने के लिए और बालकों के समान बनाने के लिए स्वर्ग के राज्य में प्रवेश करना नहीं पाओगे। जो कोई अपने आप को इस बालक के समान छोटा करेगा वही स्वर्ग के राज्य में बड़ा होगा। ये हम बालक को हम देखेंगे तो उनका आदत ही ऐसा है, किसी ने उसको मारा, किसी ने उसको डांटा, तो 2 दिन के बाद में हम उसको देखेंगे तो वो भूल जाता है और वो बड़े के जैसा अपने मन में कुछ नहीं लगता है। जैसा स्कूल में टीचर उसको डांटता है, पनिशमेंट देते हैं, तो अगला दिन टीचर को गुड मॉर्निंग बोलता है। तो वैसे ही जैसे यीशु मसीह कहते हैं बालक के समान। मैं तुमसे सच कहता हूं कि जब तक तुम न फिरो और बालकों के समान बनो तो स्वर्ग के राज के में प्रवेश करना नहीं पाओगे। जो कोई अपने आप को इस बालक के समान छोटा करेगा वह स्वर्ग राज्य में बड़ा होगा। बालक के समान छोटा करना चाहिए। और भी हम 19वां अध्याय में, मत्ती सुसंदेश 19वां अध्याय 4 वचन में और भी हम देखते हैं, यीशु ने कहा, बालकों को मेरे पास आने दो और उन्हें मना न करो, क्योंकि स्वर्ग का राज्य ऐसे ही का है। बालक का आदत हमको आना चाहिए। वो किसी को अंदर एक रखे बाहर नहीं बात करेगा। आज बड़े बड़े इंसान है, अंदर कुछ रखेंगे बाहर बड़ा बात करेंगे, उसका नज़र में मालूम पड़ेगा। लेकिन ये बालक ऐसा नहीं रहेगा। तो इसके लिए परमेश्वर कहते हैं बालक के जैसा बनो, स्वर्ग राज आपका है। और इधर लिखा है बालक को मेरे पास आने दो। बहुत जन यीशु को मिलने के लिए आया था, लेकिन परमेश्वर ने बालक को उनके साथ मिलने के लिए परमिशन दिया और उनको आशीर्वाद किया। हम और वचन में देखेंगे ये बालक की वजह से बड़ा अद्भुत काम हुआ। हम इधर आगे देखेंगे दूसरा राजा का किताब में एक छोटी सी एक लड़की थी और उसने देखो कितना बड़ा काम किया। दूसरा राजा का किताब हम देखेंगे। आप चर्च में जाएंगे, मीटिंग में जाएंगे तो ये जो छोटे बच्चे लोग को आपके साथ में ले जाइए और आपके साथ में बैठ उसको बिठाइए, क्योंकि परमेश्वर उनको भी आशीर्वाद करेंगे, उनसे भी दूसरों को आशीर्वाद मिलेगा। जैसा देखो अभी दूसरा राजा का किताब 5वां अध्याय 1 वचन में हम देखेंगे, इधर एक छोटा बालक ही है। इधर 5वां अध्याय 1 वचन में हम देखेंगे कौन है इंसान। ये आरामियों का विजय किया था, वह सूरवीर था, परंतु कोटी था। ये कोटी इंसान था, लेकिन ये कोटी इंसान को इजराइल का जो बालकी है उसको गुलाम बना के लाया गया था। और बालकी ने उससे कहा, मेरे स्वामी यरूशलेम में तुम जाएगा तो उधर एक नबी है एलिसा कर, और वो आपको परमेश्वर के नाम से आपको चंगा करेगा। उसने अपनी स्वामिनी से कहा, दूसरा राजा 5वां अध्याय अब 3 वचन हम देखेंगे तो, यदि मेरा स्वामी सोमरोन के भविष्यद्वक्ता के पास होता तो क्या ही अच्छा होता, क्योंकि वह उसको कोर्ट से चंगा कर देगा। एक छोटी बच्ची है, बालकी है,
कम से कम 10 का ऊपर उम्र रहेगा, 20 के अंदर रहेगा, 13-14। परमेश्वर बोला बालक के समान तुम छोटा करेगा तो तुम स्वर्ग के राज्य में नहीं जा सकते। लेकिन इधर एक बालकी है, एक लड़की है, उस लड़की गुलामी बनकर इस सूरवीर के पास आया। लेकिन देखो उसका आदत कितना अच्छा है, वो छोटी लड़की का आदत कितना अच्छा है। उसको गुलामी बनाकर लाया उस देश को। कि सूरवीर नागमान ने मार दिया, जीत लिया, और ये लड़की को उधर से गुलामी बनाकर लाया। और ये लड़की जिन्होंने उनका देश को मारा था और उनका सब बिगाड़ दिया, उसको ये अच्छे काम कर रहे हैं। वही मत्ती सुसमाचार से परमेश्वर का बालक के समान तुम छोटा करना, बालक के समान तुम धीरज रहना, बालक के समान रहना। और ये बालक, ये बालकी यानी एक लड़की नागमान को अच्छे काम कर रहे हैं। बोलते तुम जाओ इस्राएल के देश में जाओ, उधर भविष्यवक्ता एलीसा है, तुमको अच्छे काम करेगा। और ये जो सूरवीर था उस बालकी के जैसा उस लड़की अच्छे बात करती है, भला ये सच्चाई कर कर यरूशलेम में गया था, इस्राएल के देश में गया और उधर एलीसा के पास गया। और एलीसा ने उससे कहा जा 7 बार तू नदी में जाके डूबकर स्नान करना और तेरे को अच्छा हो जाएगा। पहले तो ये नागमान गुस्सा होता है। इस 5वां अध्याय में, दूसरा राजा की किताब में 5वां अध्याय में देखेंगे तो नागमान गुस्सा होता है। मैं क्या नहाने के लिए इधर आया? ये भविष्यवक्ता मेरे को हाथ का मेरे शरीर में रख के मेरे को चंगा करेगा, मैं सोचा था। इसलिए बोलता है यॉर्दन में जाके स्नान कर, तो गुस्सा होता है। लेकिन उसका सेवक उसके बोलता है स्वामी बड़े काम बोलते तो आप करेंगे। वो लोग ने छोटे काम आपसे करने के लिए बोला, कितना बड़ा है आप करने के लिए। और उसने जाके वैसे ही किया नागमान ने। दूसरा राजा 5वां दूसरा राजा का किताब, ये जो दूसरा राजा का किताब 5वां अध्याय में हम देखेंगे तो ये सूरवीर बड़ा इंसान था, बड़ा धनवान था, लेकिन बच्चे के जैसा अपने आप को बना लिया, छोटा किया। इसके लिए उसको और 7 बार स्नान किया और उसको बड़ा चमत्कार मिला। बेबी का जैसा, यानी पैदा हुआ बेबी कैसा है उसका जैसा उसका शरीर हो गया। कितना बड़ा चमत्कार बाइबल में भरा हुआ है। आप भी बच्चे के जैसा अपने आप को छोटा कीजिए, परमेश्वर आपको भी आशीर्वाद करेंगे। धंधे में अच्छा बात कीजिए। बड़े बड़े लोग आएंगे, छोटे लोग आएंगे, बात करने के लिए नहीं होगा। धंधे करेंगे तो आपको छोटा होना जरूरी है। काम में छोटा होना जरूरी है। अपने परिवार में आपको छोटा होना जरूरी है। तो झगड़ा नहीं होगा, अशांति नहीं होगा, शांति रहेगा। और रोड में जाते हैं, बस में जाते हैं, प्लेन में जाते हैं, हवाई जहाज में जाते हैं, आपको छोटा होना जरूरी है। सामने वाला आपको इज्जत करेंगे। ये वचन आप पढ़िए, दूसरा राजा की किताब 5वां अध्याय। और मत्ती का संदेश, मत्ती 18,003-4 वचन, मत्ती 19,014 वचन, ये सब पढ़ेंगे। आशीर्वाद भरा हुआ है। बच्चों के जैसा आप छोटा कीजिए, परमेश्वर आपको आशीष करेंगे। हम प्रार्थना करें, धन्यवाद परमेश्वर, बच्चे के जैसा हम छोटा करना जरूरी है। हम स्वर्ग राज्य में तभी जा सकते हैं। और मन भी फिराना जरूरी है। जैसा नागमान ने मन फिराया, बच्चे के जैसा उन्होंने छोटा किया, उनके शरीर में बड़ा अद्भुत काम किया। परमेश्वर सुनने वाले को अद्भुत काम कीजिए। बच्चे के जैसा छोटा करने के लिए कृपा कीजिए, मन फिराने के लिए कृपा कीजिए। ये बच्चन को वो लोग आनंद से स्वीकार करने के लिए कृपा कीजिए। अभी कुछ बीमारी है, उदार है, यीशु मसीह के नाम से बाहर जाओ, आशीष कीजिए। बोझ को दूर कीजिए। सुनने वालों को यीशु मसीह के नाम से हम आशीष करते हैं। यीशु मसीह के नाम से आमीन।